வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம பாண்டியனோட கடைக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்களுக்கு போன் கூட அவசியம் இல்லாத ஒன்னாயிடுது. ஏன்னா யாரோட தடையும் இல்லாம நேரா பாண்டியனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கலாமே, மணிக்கணக்கா இல்ல நாள் கணக்கா கூட. சோ வானதியும் பாண்டியனும் கடையில உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்க கண்ணன் ப்ரோ இங்கேயும் அங்கேயும் போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஷீட்டை எடுத்துக்கிட்டு வர, நம்ம கல்யாணத்தை பெருசா பண்ணணும் பாண்டி, சங்கீத், மெஹந்தி, ரிசப்ஷன், திருவிழா மாதிரி நம்ம கல்யாணத்தை சூப்பரா பண்ணணும் பாண்டி. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போடணும். சங்கீத்துக்கு சாரினா, ரிசப்ஷனுக்கு அனார்கலி, இப்படியே வித்தியாசமா வேற வேற கலர்ல ட்ரெஸ் போடணும். நாம இப்படி நம்ம கல்யாணத்தை பத்தி ஏகப்பட்ட பிளான் இருக்குங்கிறாங்க வானதி. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப எதுக்குங்கிறாரு பாண்டியன். ஆசைப்பட்டாதானே பாண்டி கிடைக்கும், அதுவும் சம்பந்தப்பட்ட உங்ககிட்ட சொன்னாதான் நான் எப்படியெல்லாம் ஆசைப்படுறேன்னு உனக்கும் தெரியும் அப்படின்னு வானதி சொல்ல, சரின்னு சிரிக்கிறாரு பாண்டி. ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்கிற கண்ணன் ப்ரோ பாண்டி கிட்ட வந்து நின்னு, நான் ஒருத்தன் இங்க நிக்கிறேன் தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க, டேய் நீ எப்படா வந்தங்கிறாரு பாண்டி. உங்க சங்கீத் ரிசப்ஷன் அப்பவே நான் வந்துட்டேன் அப்படின்னு கண்ணன் சொல்ல, என்ன ப்ரோ கிண்டல் பண்றீங்களா? பாண்டி இப்படியெல்லாம் என்கிட்ட உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம், அதை அனுபவிக்க விடுறீங்களா அப்படின்னு வானதி கேட்க, அது சரி 4 வண்டி ஈவினிங்குள்ள டெலிவரி கொடுக்கணும்னு அதுக்கு வேலை பார்க்க வேணாவா அப்படின்னு கண்ணன் சொல்ல, சரி சரி வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், நீ முத வேலையை பாருப்போ அப்படின்னு பாண்டி சொல்ல, கண்ணன் ப்ரோ உள்ளர போக, போடா அப்படின்னு செல்லம்மா கையில இருக்க குச்சால தட்டுறாரு பாண்டி. ஓகே ஓகே எந்த வேலையும் பார்க்க கூடாது, இப்படியே ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கணும், ஆனா கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசா கிடைக்கணும் இப்படிங்கிறது தான் நிறைய பேரோட விருப்பமா இருக்கு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியா பாண்டி கையில ஸ்பேனரை எடுக்க வானதி முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னது இந்த நேரத்துல முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க, காலையில சாப்பிடலையான்னு கேக்குறாரு பாண்டி. காலையில சாப்பிட்டேன், ஆனா என்னன்னு தெரியல இப்பெல்லாம் அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் அம்மா ஏதாவது கொறிக்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா, இப்ப என் மேல செம்ம காண்டுல இருக்காங்க. 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு வழியா வேலையை ஆரம்பிக்கிறாரு பாண்டி. அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு அப்படின்னு பேப்பரை அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு, ஆனா பசி இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, சிரிச்சுக்கிட்டே எழுந்திருக்கிற பாண்டி இன்னொரு பாக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுத்து, இந்தா சாப்பிடுங்கிறாரு. ஐ முன்னாடியே எனக்காக வாங்கி வச்சிட்டியா அப்படின்னு வானதி கேட்க, எப்படியும் நீ பசிக்குதுன்னு சொல்லுவேன்னு தெரியும், அதான் காலையிலே வாங்கி வச்சிட்டேன், இந்தா அப்படின்னு மொத்தமா கவரோட கொடுத்துடுறாரு பாண்டி. வானதி ரொம்பவே சந்தோஷமா அதையும் வாங்கிக்க ஒரு வழியா வண்டிக்கிட்டு திரும்பி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணன் ப்ரோவும் வேலையை பார்த்துக்கிட்டே இவங்களும் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சோழன் கையில இருக்க சட்டையை மடக்கி விட்டுக்கிட்டே அந்த பக்கம் வர, என்ன உங்க அண்ணன் வருது அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டி அங்க பார்க்க சோழன் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு மட்டும் உங்க அண்ணன் ஏதாவது என்கிட்ட வம்பு பண்ணட்டும் அப்புறம் இருக்குங்கிறாங்க வானதி. ஐயோ இவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருவாளோன்னு பாண்டி பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க, அட மேடம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சோழன் வந்து ஒரு வண்டியில சாஞ்சிட்டு நிக்க, ஆமா நான் இங்க வந்துட்டேங்கிறாங்க வானதி. உங்களுக்கு இந்த படிக்கிற வேலை, வீட்டு வேலை, இந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாதா, ஃபுல் டைம் லவ் பண்றதுதான் வேலை அப்படின்னு சோழன் சொல்ல, இப்ப எல்லாத்தையும் விட லவ் பண்றது தான் எனக்கு முக்கியமா இருக்கு, அதான் நான் லவ் பண்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க வானதி. ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நீங்க லவ் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க, நான் என்ன சொல்ல போறேன், குடும்பத்துக்காக அன்னைக்கு நீங்க தானே எகிரி எகிரி சண்டை போட்டீங்க, நீங்க எப்படி வேணா லவ் பண்ணலாங்க மேடம், பண்ணுங்க அப்படின்னு ஜாலியா சிரிச்சுட்டே சொல்றாரு சோழன். அப்படின்னு வானதி தலையாட்டிட்டு வேகமா கொறிச்சுக்கிட்டு இருக்க, அப்புறம் எப்படி இருக்கான் உங்க நொண்ணே பாண்டியோட மச்சான் அப்படின்னு சோழன் கேட்க, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு வானதி சொல்ல, ஆமா இவ்வளவு நாள் எங்க இருந்தான்னு கேக்குறாரு சோழன். திடீர்னு வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், பேசாம மறுபடியும் அவனை ஊருக்கே பேக் பண்ணி அனுப்பிடு அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா நான் சொன்ன அவன் அப்படியே போயிடுற மாதிரி தான், அவனே வேலை கிடைக்காம தான் இங்கேயே வந்திருக்கான், இனிமே நாமளே சொன்னாலும் அவன் போக மாட்டான் அப்படின்னு வானதி சொல்றாங்க. அவன் ஒரு மாதிரி பேட் வைபாவே இருக்கிறான், பாண்டி கிட்ட சண்டை போடுறது கூட ஓகே, எங்க எல்லாரையும் முறைக்கிறான், சண்டை போடுறான், வெரி வெரி பேட் வைபா இருக்கான் அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க வீணா வம்புக்கு போகாம இருங்க அப்படின்னு வானதி சொல்ல, ஆமா அவன்கிட்ட வம்புக்கு போறதுதான் எனக்கு வேலை பாரு, அங்க எங்க போனாலும் அவன் தான் வந்து நிக்கிறான், அப்புறம் எப்படி பேசாம இருக்கிறதா அப்படின்னு சோழன் கேட்க, என் அண்ணன் நாளைக்கு பாண்டியோட மச்சான் ஆக போறவரு, உங்களுக்கும் மச்சான் முறை தான் வேணும், சண்டை பிடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி ஃபியூச்சர்ல நல்லா பேசிக்குவீங்க அப்படின்னு வானதி கேட்க, அதையும் அவனும் யோசிக்கணும்ல, சரி மாமா மச்சான்லாம் பேசுற, அதுக்கு முதல்ல உன் கல்யாணம் நடக்குமான்னு கேக்குறாரு சோழன். அது எப்படி நடக்காம போகும், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு வானதி சொல்ல, 2 பேரையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே வேலையை பாக்குறாரு பாண்டி. வீட்டுல முடியாதுன்னு சொன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன், என்ன
என்ன பாண்டி கரெக்டு தானே அப்படின்னு வானதி கேட்க, கரெக்டு தான் அப்படின்னு பாண்டியன் பக்காவா வானதியை சைட் அடிச்சுட்டே சொல்றாரு. முன்னாடிலாம் வானதி கடப்பக்கம் வந்தாலே கடுப்பாகும், இப்ப கல்யாணம் வரைக்கும் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கண்ணன் சொல்ல, கண்ணு வைக்காதீங்க ப்ரோ, அவனே இப்பதான் என்ன மதிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு என்ன பாண்டி அப்படின்னு வானதி வழிஞ்சுக்கிட்டே கேட்க, அவர் அதை விட பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டு ஆமான்னு தலையாட்டுறாரு. சோழன் 2 பேரையும் மாத்தி மாத்தி சிரிப்போட பார்த்துட்டு இருக்கவரு வானதி விடாம முறுக்க சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்து, வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்கிறாளா பாரு அப்படின்னு அந்த முறுக்கு பாக்கெட்டையே பார்த்துட்டு இருக்க வானதி எதேச்சியா திரும்புறவங்க பார்த்துட்டு அப்படியே நிறுத்துறாங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு நீட்டுறாங்க வானதி. இப்பவாவது மனசு வந்துச்சு அப்படின்னு சோழன் அதையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ப்ரோ எடுத்துக்கோங்கன்னு கண்ணன் பக்கம் நீட்டுறாங்க வானதி. அவர் என்னமோ இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து கையில கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு, எங்க கொடுக்காம நீயே சாப்பிட்டுடுவியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டுருப்பேன், உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்ல, அதுதான் கொடுத்தேன் அப்படின்னு வானதி எடுத்துரிச்சு சொல்ல, பாத்தியா கண்ணா பொது நலத்திலையும் ஒரு சுயநலம் அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டியன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அது இருக்கட்டும், உங்க லைசன்ஸ் இன்னுமா கைக்கு வரல அப்படின்னு நம்ம மனசுல இருக்க சந்தேகத்தை வானதி கேட்டுடுறாங்க. வந்துரும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் அப்படியே வண்டியில பறப்பேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அதுவரெல்லாம் அமைதியாவே இருந்த பாண்டி பறந்ததுனாலதான் லைசன்ஸை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க, லைசன்ஸ் வந்த உடனே பொறுமையா வண்டியை ஓட்டுங்கிறாரு. பாண்டி சொன்னது கேட்டு பக்குன்னு வானதி சிரிக்கிறாங்க. நடத்துறா அப்படின்னு சோழன் எரிச்சலா சொல்லிட்டு இருக்கவே அவரோட மொபைல் ரிங் ஆகுது. போன் எடுத்து பாக்குறவரு அப்படியே சட்டுன்னு நேரா நின்று, என் ஒய்ஃப் தான் ஃபோன் பண்றா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு டன்னா வழிஞ்சிட்டு போறாரு. இவ்வளவு நேரமா வீராப்பா பேசிட்டு இப்ப ஒய்ஃப் போன் பண்ணதும் பம்மறத பாத்தியா அப்படின்னு பாண்டி கிட்ட வானதி கேட்க, கல்யாணம் ஆயிட்டாலே அப்படிதானே அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க வானதி. கொஞ்சம் தள்ளி வர்ற சோழன் ஏதோ நிலாவை எதிரில் நிக்கிற மாதிரி சட்டையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு, ஹாய் நிலாங்கிறாரு. நிலா எங்க இருக்கீங்க, வேலையா இருக்கீங்களான்னு கேட்க, எனக்கு என்னங்க வேலை, நான் சும்மா அப்படியே பாண்டியோட கடைக்கு வந்தேன், நீங்க சொல்லுங்கன்னு வாழ்க்கையில இப்பதான் உண்மையை பேசுறாரு. அம்மா போன் பண்ணாங்க அப்படின்னு நிலா சொல்ல, யார் அம்மான்னு குழப்பத்தோட கேக்குறாரு சோழன். எங்க அம்மான்னு நிலா சொல்ல, உங்க அம்மாவா, பாருடா அப்ப என் வேண்டுதல் வீண் போகல, உங்க அம்மா என்னங்க சொன்னாங்கன்னு கேக்குறாரு சோழன். என்ன பார்க்கணும்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க, நீங்க என் கூட கொஞ்சம் வர முடியுமான்னு நிலா கேட்க, வரேங்க, நான் நேரா உங்க ஆபீஸ்க்கே வந்துடட்டுமான்னு கேக்குறாரு சோழன். இல்ல நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க, நான் ஆட்டோ பிடிச்சி அங்க வந்துடுறேங்கிறாங்க நிலா. ஏங்க எதுக்குங்க தனியா, உங்க ஆபீஸ் அங்க இருந்து பக்கம் தானே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள அங்க ரீச் ஆயிடுவேன், 2 பேரும் சேர்ந்தே போலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, சரிங்கிறாங்க நிலா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் உற்சாகத்துல துள்ளி குதிக்கிறாரு. என்ன ரொம்ப சந்தோஷமா திரும்புறவரு, சரி நான் கிளம்புறேன், என் ஒய்ஃப் ஒரு ரொம்ப முக்கியமான வெளியில போகணும்னு கூப்பிடுறா, நான் போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன், பாய் அப்படின்னு 2 கையாலையும் பை சொல்லிட்டு சில பில பிட்டுகளை அள்ளி போட்டுட்டு கிளம்புறாரு சோழன். சோழன் குடுகுடுன்னு மராத்தான் ரேஸ் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஓட, அக்கா கூப்பிட்டது எவ்வளவு சந்தோஷமா போறாரு பாத்தியா அப்படின்னு வானதி சொல்ல, இவன் எதுக்கு ஓடுறான் எப்படி ஓடுறான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும்னு நக்கலா சிரிக்கிறாரு பாண்டி. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் கூடிய சீக்கிரம் நான் போன் பண்ணாலும் நீ இப்படிதான் குஷி ஆயிடுவல்லன்னு வானதி கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இல்ல, நீ எப்ப எனக்கு போன் பண்ணாலும் குஷி தான் அப்படின்னு பாண்டி சொல்ல, அடேங்கப்பான்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க வானதி. சோழன் ஆட்டோல வந்து நிலாவை பிக் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்து இறங்கிட்டு எவ்வளவுன்னு ஆட்டோக்காரர்கிட்ட கேக்குறாரு. அவர் 100 ரூபான்னு சொல்ல, இந்தாங்க நான் எடுத்து கொடுக்குறாரு. நிலா அவங்க ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போக இவர் அவங்களோட லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு வர்றாரு. நிலா வாசல்ல நின்று ஒரே படபடப்பாரு நின்றுட்டு இருக்க. என்னங்க ஆச்சு, அம்மாவை தானே பார்க்க போறீங்க, அதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, திடீர்னு எதுக்கு என்ன பார்க்க வரேன்னு சொன்னாங்கன்னே தெரியல, குரல் வேற கோவமா பேசுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க அவங்க உங்க அம்மாங்க, பெருசா என்னங்க ஆயிட போகுது அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்குமே அவங்கள பார்க்க பிடிக்கல அப்படின்னு நிலா சொல்ல, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவங்க உங்க அம்மாங்கிறாரு சோழன். நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா, நம்மள அவங்க வீட்டுக்கு வர சொல்லி என்னெல்லாம் பிளான் பண்ணாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, இப்ப எதுக்கு பார்க்கணுமா அப்படின்னு நிலா கொஞ்சம் எரிச்சலாவே கேட்டுட்டு நிக்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க, அதை விடுங்க, இப்ப எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சோழன் கூப்பிட, அப்படின்னு நிலா அங்கேயே நிக்கிறாங்க. வாங்கங்க வாங்க அப்படின்னு சோழன் கூப்பிட, நிலா வேண்டா வெறுப்பா கூட நடந்து போயிட்டு இருக்காங்க.
அவங்க உள்ளர வந்ததுமே நிலா இங்க வான்னு கூப்பிடுறாங்க அவங்க அண்ணி. பக்கத்துல அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. நிலாவை பார்த்து அவங்க அம்மா முகத்தை திருப்பிக்க அவங்க அண்ணி நிலாவை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. நிலாவும் சந்தோஷமா அண்ணிக்கிட்ட வர்றாங்க. சோழன் அங்கேயே தயங்கி நிக்க சோழன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க நிலா. அப்பவும் தயங்கியே நின்னுட்டு இருக்க வாங்க அப்படிங்கிற நிலா அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து உட்கார்றாங்க. எப்படி இருக்க நிலான்னு அவங்க அண்ணி கேட்க நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க உட்காருன்னு சொல்ல நிலா உட்கார்றாங்க. சோழன் நின்னுகிட்டே இருக்க அவரை பார்த்து உட்காருங்கன்றாங்க நிலா. சோழன் உட்கார போக இங்க பாரு இவங்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல, இவரை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லு, எனக்கு உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல உட்கார போன சோழன் அப்படியே நிக்கிறாரு. நான் வெளியே இருக்கேங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு ஒரு எட்டு எடுத்து வைக்க இருங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம் உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல அவங்க அம்மா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க பரவாயில்ல நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல என்னங்க நீங்க சொல்றேன்ல உட்காருங்க அப்படின்னு நிலா மிரட்டலா சொல்ல இல்லங்க பரவாயில்லங்க நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு சோழன் இன்னொரு எட்டு எடுத்து வைக்க உட்காருங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு சோழனோட கைய பிடிச்சி நிலா உட்கார வைக்க அவங்க அம்மா மட்டும் இல்ல அண்ணியும் என்னடா இதுன்னு திகச்சு போய் பாக்குறாங்க. சோழன் நிலாவை ரொம்ப பெருமையா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க நிலா அவங்க அம்மாவை வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்குதான் மதி இவகிட்ட பேசுறதுக்கே நான் அவ்வளவு யோசிச்சேன், சரியான திமிரு பிடிச்சவ, எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. கோவப்படாதீங்க அத்தை, கொஞ்சம் பொறுமையா உட்காருங்கன்ற மதி. என்ன நடக்குது, எதுக்கு என்ன வர சொன்னீங்க, இப்படி வர சொல்லிட்டு கோவப்பட்டா என்ன அர்த்தங்கிறாங்க நிலா. பாத்தியா மதி எத்தனை நாளைக்கு அப்புறம் என்ன பாக்குறா, கொஞ்சமாவது என் மேல அன்பு இருக்கான்னு பாரு, வந்த உடனே என்ன விஷயம்னு சொல்லு, நான் உடனே கிளம்பணுங்கிற மாதிரி துடிக்கிறா பாரு அப்படின்னு அவங்க அம்மா கோவமா சொல்ல உங்க மேல அன்பு இல்லைன்னு சொன்னேனா, அதெல்லாம் இருக்குமா, ஆனா உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கு, நான் எதை என் வீடா நம்பிட்டு இருந்தேனோ அது என் வீடே இல்ல, பிளான் பண்ணி செட் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்லி திருட்டு பழி போடுறீங்க, இதெல்லாம் யோசிச்சாலே பயமா இருக்கு, எதை சொல்றது எதை நம்புறது எதை நம்ப கூடாது ஒண்ணுமே புரியலன்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இப்ப அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம் விடுங்கன்றாரு சோழன். இவளுக்காக நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எப்படி பேசுறான்னு பாத்தியா, இவ வாழ்க்கையில நடந்ததை பத்தி கேட்கறதுக்காக தானே வந்தோம், ஏதோ இவளை நாம ஏமாத்த வந்த மாதிரி பேசுறா பாரு அப்படின்னு அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்க. அண்ணி என்ன விஷயங்கிறாங்க நிலா. ஏன் இப்படி புரியாத மாதிரியே பேசுறாங்க அப்படின்னு நிலா கேட்க, நிலா நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கியான்னு கேக்குறாங்க மதி. இது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி திகச்சு போற நிலா சோழனை பார்க்க ஐயோன்னு அவருக்குள்ள அலாரம் அடிக்குது. சொல்லு நிலா டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கியா அப்படின்னு மதி கேட்க நிலா அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க ஏற்பாடு பண்ணின கல்யாணத்தை நிறுத்திட்டு இவன் கூட ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, இதெல்லாம் டிவோர்ஸ் பண்றதுக்கு தானா, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே, சாரி இதுக்கு நீ நம்ம வீட்லயே இருந்திருக்கலாமேன்னு சொல்றாங்க நிலாவோட அம்மா. கல்யாணம்னா அவ்வளவு ஈஸியா போச்சா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க நிலா ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ண சோழன் ரொம்ப தர்ம சங்கடமா பாக்குறாரு. கல்யாணம் ஆகி முழுசா ஒரு 4-5 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ்னு போய் நிக்கிற, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடி, நீ உன் இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்ணின, அப்புறம் பிடிக்கலன்னு உன் இஷ்டத்துக்கு நீ டிவோர்ஸ் பண்ற, ஐயோ இந்த கருமத்துக்கு நீ எதுக்கடி கல்யாணம் பண்ணின அப்படின்னு அவங்க அம்மா கேட்க உங்களுக்கு எப்படி தெரியும்னு ரொம்ப தயக்கமும் பயமா நிலா கேக்குறாங்க. இப்போ இது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது தான் பிரச்சனை, நீ டிவோர்ஸ் பண்ண போறதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு அவங்க அம்மா கோவமா கேட்க யோசிக்கிற நிலா மெதுவா சோழன் பக்கமா குனிஞ்சு ஏங்க இவங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேக்குறாங்க. வழக்கம் போல பொய் மன்னன் பொய்யா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதாங்க எனக்கும் தெரியலன்னு அவர் மனசுக்குள்ள ஆஹா இது நம்ம பார்த்த வேலைதானோ, மறந்தே போச்சேடா சோழா அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனசுல அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி வருது. நாளைக்கு வேற கோர்ட்டுக்கு போகணும், இதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே, பேசாம நிலா வீட்டுக்கு போன் பண்ணி உங்க பொண்ணு டிவோர்ஸ் கேக்குறான்னு சொல்லிடலாமா, ஒருவேளை அவங்க டிவோர்ஸ் பண்ணாதுன்னு சொன்னா இவ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகே வாய்ப்பு இருக்கோ இல்லையோ எதுக்கும் சொல்லி பாப்போம் அப்படின்னு போனை வெளியெடுக்கிறாரு சோழன். ஐயோ ஏன் நம்பர் அவங்களுக்கு தெரியும்ல, நான் பேசுனேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அது மட்டும் அவளுக்கு தெரியவே கூடாது, என்ன பண்றது, யோசிடா யோசி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சோழன் சுத்தியும் முத்தியும் பார்க்க அங்க நடேசன் கீழே கிடக்கிற பொருள்லாம் எடுத்து பைக்குள்ள வச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் சோழன் யோசிச்சு முடிச்சிட்டாரு. நேரா அவங்க அப்பா கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தெரியல பாட்டில் எடுத்து போட்டுட்டு இருக்கேன், இதெல்லாம் கொண்டு போய் போட்டா ஒரு கட்டிங்காவது தேரும் காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்ல பின்பக்கம் நீங்க போய் சரக்கு அடிப்பீங்கல்ல, இந்த ட்ரம்முக்கு பின்னாடி பாதி சரக்கு அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னு சோழன் சொல்ல அப்படியா அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு அவரு. ஆமா நான் தான் பார்த்தேனே அப்படின்னு சோழன் சொல்ல ட்ரம்முக்கு பின்னாடியான நம்பாம கேக்குறாரு நடேசன். ஆமா எப்பவும் அடிப்பீங்கல்ல அங்கே தாங்கிறாரு சோழன். கொஞ்சம் யோசிக்கிற நடேசன் இல்லையே நடேசன் கண்ணில் படாம இருக்காதே, இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேனேன்னு சொல்லிக்கிறாரு. அது
நீங்க மறந்துருப்பீங்களா இருக்குங்கிறாரு சோழன். வேணும்னா போய் பாத்துக்கோங்கன்னு சோழன் சொல்ல எடுத்து வைக்கிறவரு அவ்வளோ நல்லதெல்லாம் நீ பண்ணவே மாட்டியே, இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவரு அங்கிருந்து போக போங்க போங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சோழன் அவர் தலை மறைஞ்சதும் போனை வேகமா எடுக்கிறாரு. அவர் போன்ல இருந்த நம்பரை போட்டு சோழன் கால் பண்ண கார்ல போயிட்டு இருக்க நிலாவோட அம்மா மொபைல் ரிங் ஆகுது. அவங்க கால் ஆன் பண்ணி காதுல வச்சு ஹலோ யாருன்னு கேக்குறாங்க. ஹலோ மிஸ் தேன்மொழி அப்படின்னு சோழன் கேட்க நான் தேன்மொழி தாங்கிறாங்க. அவங்க நீங்க யாருன்னு அவங்க கேட்க அது உங்க டாட்டர் நிலா சென்னையில தானே இருக்காங்க அப்படின்னு சோழன் கேட்க நீங்க யாருங்க முதல்ல அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்க ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே. போனை காதுல எடுக்கிற சோழன் மறுபடியும் வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ள தேனு ஹலோன்னு சொல்ல நான் உங்க டாட்டர் நிலாவோட லாயர் பேசுறேன் அப்படின்னு சொல்ல வக்கீலா என்ன விஷயங்கிறாங்க தேனு. சொத்துல பங்கு ஏதாவது வேணும்னு கேட்டு கேஸ் போட்டிருக்காளாவ அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்க இல்ல மேடம் அதெல்லாம் இல்ல, உங்க பொண்ணு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறாங்க, அது உங்களுக்கு சொல்லலான்னு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சோழன் சொல்ல டிவோர்ஸ் ஆகுறாங்க அவங்க. ஆமாங்க மேடம், உங்க சன்னின்லா சோழன் இருக்கார் இல்லையா, அவரும் நிலாவும் சேர்ந்து தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு அடுத்து என்ன ரியாக்ஷன் வெயிட் பண்றாரு. தேனு ஒன்றும் சொல்லாம அமைதியா இருக்க ஐயோ இப்ப நான் என்ன பேசுறது அப்படின்னு நினைக்கிறவரு ஹலோ அப்படின்னு சொல்ல அதே எதுக்கு எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. ஐயோ பிராக்டிஸ் பண்ணாம போன் பண்ணிட்டேனே, இப்படி கேள்வியா கேக்குறாங்களேன்னு போனை காதுல இருந்து எடுத்து பதறிட்டு இருக்காரு சோழன். அதுக்குள்ள நிலாவோட அம்மா ஹலோ ஹலோன்னு 2 தடவை கூப்பிடுறாங்க. அவங்க ஆதார் கார்டுல உங்க அட்ரஸ் தான் இருந்துச்சு, அதான் உங்களுக்கு போன் பண்ணேங்கிறாரு சோழன். நிஜமாவே அவ டிவோர்ஸ் பண்ண போறாள்னு அவங்க அம்மா கேட்க ஆமாங்க மேடம், நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் அப்ளை பண்ண போறாங்க, எங்க சைட்ல இருந்து நாங்க சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி பார்த்தோம், ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பெத்தவங்க இல்லையா, ஒரு தடவை சொல்லி பாருங்க, மற்றவங்களுக்கு இருக்க மாதிரி டிவோர்ஸ் கேட்டவனால நான் வாங்கி கொடுத்துட மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சேர்த்து வைக்க என்ன வழியோ அதை தான் பார்ப்பேன். சோழன் இவங்களெல்லாம் பாக்குறப்ப ஒரு நல்ல ஜோடியா இருக்காங்க, நீங்க வேணா எதுக்கும் ஒரு வாட்டி பேசி பாருங்களேன், இதுதான் உங்க அட்ரஸ் ஆனு செக் பண்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க ஒரு தடவை உங்க டாட்டர் கிட்ட பேசி பாருங்க, பேசி பார்த்துட்டு நீங்க எனக்கு இதை அப்டேட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ மேடம் அப்படின்னு போனை வச்சிடுறாரு சோழன். போனை வச்சதும் தான் அவருக்கு பயத்துல வேர்த்து வடியுது. அப்பா அப்படின்னு பெருமூச்சு எடுத்து அவரை சமன் பண்ணிக்க இப்ப நிலாவோட அம்மா டென்ஷனோட போனை பார்த்துட்டு இருக்காங்க. அடேங்கப்பா எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சோழன் மயங்கி நின்றுகிட்டு இருக்க. ஏய் என்னடா வெட்டி பயலே, அங்க சரக்கு இருக்குன்னு சொன்ன, உன்னையும் காணோம் அப்படின்னு நடேசன் கத்திக்கிட்டே வர பாஞ்சு ஓடி போய் போனை எடுத்த இடத்துலயே வைக்கிறாரு சோழன். இப்போ அவர் அதை பத்தி நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்க நிலாவோட அம்மா நிலாவை கண்ணாப்பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. மதி எவ்வளவோ அவங்கள கன்சோல் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க கோவமாவே திட்டுறாங்க. ஐயோ மாட்டிக்குவோமோ அப்படின்னு பரிதாபமா உட்கார்ந்துருக்காரு சோழன். ஐயோ இவங்க அன்னைக்கே கால் பண்ணி பேசுவாங்கன்னு பார்த்தா இத்தனை நாளைக்கு அப்புறம் 6 முறை வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்கறாங்களே. ஏற்கனவே வாழ வந்தான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சு என்னை காலி பண்ணிட்டாரு, இப்பதான் கைய பிடிச்சி உட்கார வைக்கிற அளவுக்கு வந்திருக்கா, மறுபடியும் தேரை இழுத்து தெருவுல விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள கதறிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா நிலாவை திட்டிட்டு இருக்க. நிலா ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. நிலா கோவமா அவங்க அண்ணி பக்கம் திரும்ப இல்ல நிலா நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு மதி சொல்ல இவங்க மட்டும் வக்கீல் கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டா இவ உடனே வக்கீல் கிட்ட விசாரிக்கிறேன்னு இறங்கிடுவா, அப்புறம் நேரா எங்கிட்ட தான் வருவா அப்படின்னு சோழன் பயத்தோட பார்த்துட்டு இருக்க. அவசரமா ஒரு கல்யாணம், அதை விட அவசரமா ஒரு டிவோர்ஸ், எதுக்குடி இதெல்லாம்? சரி டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவ, திரும்ப வீட்டுக்கு வருவியா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் எங்க பொண்ணு டிவோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி நாங்க அசிங்கப்படணும்ல, சொல்லு, இன்னும் எவ்வளவுதான் எங்களை அவமானப்படுத்தலான்னு இருக்க, உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி, நான் சொல்றத கேப்ப பக்குவமா நடந்துக்குவேன்னு உன்னை நான் ரொம்ப நம்பினேன், ஆனா என்னென்னலாம் வேலை பார்த்த நீ, உனக்காக நாங்க ஆசையா கல்யாணம் ஏற்பாடு பண்ணினா கடைசியில அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இவன் கூட ஓடி போன, இவன் கூட ஒழுங்கா வாழ்ந்தியாடி, முழுசா 4-5 மாசம் கூட இன்னும் ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ்னு வந்து நிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. நிலா ரொம்பவே சங்கடமா கோவமா உட்கார்ந்துருக்காங்க. சோழன் முள்ளு மேல உட்கார்ந்துருக்க மாதிரி தவிக்கிறாரு. அத்தை சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது, என்ன நிலா இப்படி பண்ணலாமா அப்படின்னு மதியம் கேட்க, மதி இதுக்கு மேல இவகிட்ட பேசி என்ன ஆக போகுது, இது இவ வாழ்க்கை, என்னத்தையோ பண்ணி தொலைக்கிறா, என்னைக்கு இவ வீட்டை விட்டு ஓடுனாலோ அன்னையில இருந்து இவளுக்காக அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம், இன்னும் என்னெல்லாம் பண்ணி நம்மள அவமானப்படுத்த காத்திருக்காலோ தெரியல, ச்சே அப்படின்னு அவங்க அம்மா எழுந்துடுறாங்க. அத்தை அப்படின்னு மதி கூப்பிட்டு பார்க்க அவங்க அம்மா திரும்பி கூட பார்க்காம போக சரி நான் கால் பண்றேன் அப்படின்னு மதியம் பின்னாடியே ஓடுறாங்க. அத்தை நில்லுங்க அப்படின்னு மதியம் அங்கிருந்து போயிட
அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு சோழன். சத்தியமா இந்த விஷயத்த பத்தி தான் அவங்க பேச கூப்பிட்டாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு நிலா சொல்ல, நானுமே இதை எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஏங்க யாருங்க சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்டு சோழனோட ஹார்ட் பீட்டை எகிர வைக்கிறாங்க நிலா. தெரியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பார்வை பாக்குறாரு சோழன். இவங்க திருவண்ணாமலையில இருக்காங்க, எப்படி நாம டிவோர்ஸ் பண்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ இவ யோசிக்கிறாளே, கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள பதறிக்கிட்டு இருக்க, நாம டிவோர்ஸ் பண்ற விஷயத்த நாம தான் வீட்டுல இருக்கவங்களுக்கே சொன்னோம், அதனாலதான் அவங்களுக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு நாம 2 பேரும் சொல்லாம எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நிலா கேட்க, அதாங்க எனக்கும் ஒன்னும் புரியலங்கன்னு டீப்பா யோசனை பண்றாரு சோழன். நிலா யோசிச்சுட்டு இருக்க, ஐயோ இவ வேற யோசிக்க ஆரம்பிச்சா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுவாளே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு திரும்புறவரு ஒருவேளை இப்படி இருக்குமோங்கிறாரு. எப்படின்னு நிலா கேட்க, நாம ஆதார் கார்டு கொடுக்கும்போது அதுல திருவண்ணாமலை வீட்டு அட்ரஸ் தானே இருந்தது அப்படின்னு சோழன் கேட்க, நிலா ஆமாங்கிறாங்க. ஒருவேளை நாம டிவோர்ஸ் ஃபைல் பண்ணதுக்கான ப்ரூஃப் ஏதாவது கோர்ட்ல இருந்து உங்க வீட்டுக்கு எதுவும் போயிருக்குமோ அப்படின்னு சோழன் சொல்ல, யோசிக்கிற நிலா யாரோ சொன்னதா தானே சொன்னாங்க அப்படின்னு கேட்க, கோர்ட்ல இருந்து வந்த பேப்பர் தான் அப்படி சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படிலாம் பேப்பர் போகுமா என்ன அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்க போகுங்கன்னு பொய் மேல பொய்ய தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்காரு சோழன். நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம், நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணாமா, அதுக்காக அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்பாவின் நிலாவும் அதை நம்பிட்டு ஆமா இல்லைங்கிறாங்க. கரெக்ட், அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க போல அப்படின்னு நிலா சொல்ல, இந்த மாதிரி குழப்பமெல்லாம் வரக்கூடாதுன்னு தாங்க ஆதார் கார்டுல உங்க வீட்டு அட்ரஸை தூக்கிட்டு நம்ம வீட்டு அட்ரஸை மாத்தினேன் அப்படின்னு சந்தடி சாக்குல இன்னொரு பிட்டையும் சேர்க்கிற சோழன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சோழன் சொல்றாரு. இவங்க தான் என்னை எப்படியோ போன்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் டிவோர்ஸ் வாங்கினா இவங்களுக்கு என்ன, இல்ல வாழ்ந்தா இவங்களுக்கு என்ன, நான் எப்படியோ போறேன்னு விட வேண்டியது தானே அப்படிங்கிற நிலா சோழன் பக்கமா திரும்பி, என் மேல உங்களுக்கு நிஜம் அக்கறையெல்லாம் இல்லைங்க, டிவோர்ஸ் வாங்கினாலும் அந்த பக்கம் வந்துடாதன்னு சொல்லாம சொல்றாங்க, நான் ஏன் அங்க போறேன் அப்படின்னு நிலா சொல்ல, இல்லங்க இப்ப இப்படிதான் பேசுவாங்க, நீங்க மட்டும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே இதுதான் சாக்குன்னு உங்களை வந்து கூட்டிட்டு போனாலும் போயிடுவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க கூப்பிட்டா நான் போயிடுவேனா, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, இல்லங்க அவங்களுக்கு நீங்க டிவோர்ஸ் பண்றது பிடிக்கலங்க, அதான் இப்படி என்னென்னமோ சொல்லி திட்டிட்டு போறாங்க, என்னதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னாலும் நீங்க என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. ஆதார் கார்டுல அட்ரஸ்க்கு கோர்ட்ல இருந்தே நோட்டீஸ் போகும்னு நான் ஏன் யோசிக்காம விட்டேன் அப்படின்னு நிலா நெகத்தை கடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க, அட நாம சொன்னதை இவ கவனிக்கலையா, இல்ல கவனிக்காத மாதிரி நடிக்கிறாளா, என்ன கொடுமடா இது, நாமளே எப்பவாவது தான் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றோம், இவ அதையும் கவனிக்காம விட்டுடுறாளே, இவ என்னத்தை தான் டிகிரி எல்லாம் முடிச்சாலோ, கடவுளே இதுல கண்டுபிடிக்க வேற செய்யணுமா அப்படின்னு புலம்பிட்டு உட்கார்ந்துருக்காரு சோழன். அடுத்து சோழன் பாண்டிய வந்து பாக்குறாரு. டேய் அந்த ஆளு எங்க இருக்காருன்னு போன் பண்ணி கேளுடா, எவ்வளவுதான்டா ட்ரை பண்றது அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டி பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கிறாரு. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்கன்னு பாண்டி போன்ல கேட்க, இதோ வந்துட்டு இருக்கேன்ப்பா, 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்ல, வாங்கண்ணா வாங்கண்ணா சீக்கிரம் வாங்கண்ணாங்கிறாரு பாண்டி. சரிப்பா அப்படின்னு சொல்ல போனை வைக்கிற பாண்டி, இன்னொரு 2 நிமிஷத்துல வர்றாராங்கிறாரு. நாமெல்லாம் பாரு இப்பவும் இந்த ஆளையே நம்பிட்டு இருக்கோம், இந்த திருமண தகவல் மையம் அது இதுன்னு எவ்வளவோ வந்துருச்சு, ஆனா பாரு நம்ம இந்த ஆள்கிட்டயே போய் நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல, வேற யாரையும் நமக்கு தெரியலடா, இவரை முதல்ல பாப்போம், அப்படி எதுவும் செட் ஆகலன்னா வேற ஆளை பிடிச்சிக்கலாம், ஊர்ல என்ன வேற புரோக்கரா இல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, அட போடா அப்படின்னு சலிச்சுக்கிற சோழன், டேய் பாண்டி உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமான்னு கேக்குறாரு. சொன்னா தானேடா தெரியும்னு அவர் சொல்ல, நான் உன்னோட மெக்கானிக் ஷாப்ல இருக்கும்போது நிலா கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னு போனேன்ல, அப்போ நிலாவோட அம்மா எங்களை பார்க்க வந்திருந்தாங்க, அவங்கள பார்க்க தான் நானும் நிலாவும் போனோம்னு சோழன் சொல்லிட்டு இருக்கவே, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேக்குறாரு பாண்டி. வீட்டுக்கெல்லாம் அவங்க வரலடா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க, நானும் நிலாவும் போய் பார்த்தோங்கிறாரு சோழன். என்னடா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு பாண்டி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நிலா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கால அதை பத்தி பேசதான் வந்தாங்கிறாரு சோழன். அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு பாண்டி கேட்க, வேற யாரு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் நீ ஏன்டா இதெல்லாம் சொன்ன அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு பாண்டி. பின்ன என்னடா இப்போ டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ண மாட்டான்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா திடீர்னு டிவோர்ஸ் வேணும்னு வந்து நிக்கிறா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நேரா வாழ வந்தான போய் பார்த்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அது யாருடா வாழ வந்தான்ங்கிறாரு பாண்டி. உனக்கு தெரியாதுல்ல, எங்களுக்கு ஸ்டேஷன்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொன்னேன்ல, கான்ஸ்டபிள் அப்படின்னு சோழன் நிறுத்த, ஆமாங்கிறாரு பாண்டி, இந்த கான்ஸ்டபிள் பேரு தான் வாழ வந்தான் அப்படிங்கிற சோழன், எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுலயும் ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குடாங்கிறாரு.
பாண்டி என்னங்கிற மாதிரி ஷார்ப்பா பார்க்க நான் அதை சொல்லுவேன், ஆனா நீ அண்ணங்கிட்டலாம் அதை போட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சோழன் சொல்லி தொலை, அப்படி என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு பாண்டி கேட்க, அன்னைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்த உடனே கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண நிலாவோட ஆதார் கார்டை வந்து கேட்டாங்க. என்கிட்ட அவ ஆதார் கார்டு இருந்துச்சு, மிஸ் ஆனதை காட்டி கல்யாணத்தை முடிச்சிட்டேன். ஆனா கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆனதெல்லாம் நிலாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இல்லாம எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு என்னைய கேள்வி மேல கேள்வியா கேட்டு சாக அடிச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டாளா, இத தடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வாழவந்தானுக்கு போன் பண்ணி டிவோர்ஸ்ல வேணும்னு சொல்லி நிலா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவரும் எனக்காக பேசினார் தான், ஆனா அவர் பேச்ச கேட்டு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லுவான்னு பார்த்தா நேரா அவரை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே கிளம்பி போயிட்டா அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு பாண்டி. அவரும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. நான் ஆதார் கொடுத்து தான் கல்யாணம் நடந்துச்சு, நான் தான் அவர்கிட்ட சொல்லி பேச சொன்னேன் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி பேசி உடைச்சிட்டாரு அப்படின்னு சோழன் சொல்ல, அட பாவி, இவ்வளவு கோல்மால் பண்ணிருக்கியாடா, ஏண்டா அவங்க ஆதார் கார்டு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அப்படின்னா நீ ஆதார் கார்டை வச்சுக்கிட்டே தான் கொடுக்காம இருந்தியா அப்படின்னு பாண்டி அதிர்ச்சியோட கேட்க, ஆமாண்டா என்கிட்ட இருந்துச்சுதான் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் இதெல்லாம் தப்பு இல்லையடாங்கிறாரு பாண்டி. டேய் நான் ஆதார் கார்டை கொடுத்திருந்தா உனக்கும் டாட்டாவும் வீட்டுக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு எப்பவோ ஹாஸ்டல்ல பார்க்க போயிருப்பா, அதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணினேன், நான் எல்லாத்தையுமே கரெக்டா தான்டா பண்ணிட்டு இருக்கேன் பாண்டி, சும்மா இருடாங்கிறாரு சோழன். ஆமா இதுல அவங்க அம்மா எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி சொன்னேன்னு கேக்குறாரு பாண்டி. அது வாழவந்தானுக்கு கால் பண்ணி டிவோர்ஸ் விஷயம் சொன்ன மாதிரி நிலாவோட அம்மாவுக்கு ஒரு போனை போட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றா என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி நான் தான் வேற வாய்ஸ்ல சொல்லி கொடுத்தேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டி முறைக்கிறாரு. டேய் இல்லடா, இதை நான் எப்பவோ ஃபோன் பண்ணி சொன்னதுடா, எனக்கே மறந்துருச்சுடா, இப்பதான் அவங்களுக்கு மனசு வந்து நிலாவை பார்த்து டிவோர்ஸ் எல்லாம் ஏமா பண்றேன்னு கேக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருந்துச்சுடா, எங்க இவங்களும் லாயர் பேரை சொல்லி என்னை மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்டா, நல்ல வேலை லாயர் தான் பேசினாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சோழன் சொல்ல, கவலைப்படாத அதையும் சீக்கிரம் அவங்களே சொல்லிடுவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் வாயை வைக்காதங்கிறாரு சோழன். அடுத்தவங்க யாரும் வாயை வைக்க வேண்டாம் கையை வைக்க வேண்டாம், எல்லா இடத்துலயும் நீங்களே வாயை வச்சிருவீங்க. சோழன் அப்படி இருக்க எதுக்குடா நீ இப்படிலாம் பொய் சொல்றேன்னு கேக்குறாரு பாண்டி. இல்லடா லவ்வுடா, லவ் இப்பதானே நீயும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, இதெல்லாம் உனக்கும் நடக்கும், அப்பதான் ஏன் நிலைமை உனக்கு புரியும் அப்படின்னு சோழன் சொல்ல, ஒருவேளை அவங்க லவ் பண்ண நினைச்சா கூட நீ பண்ணின இத்தனை ஃப்ராட் வேலையும் தெரிஞ்சு உன்னை விட்டுட்டு போக போறாங்க பாரு அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் கொஞ்சம் சும்மா இருடா, அப்படி எல்லாம் நடக்க விட்டுருவனா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ இந்த விஷயத்த அன்னைங்கிட்ட மட்டும் சொல்லாம இரு, அது போதும் எனக்குன்னு சோழன் சொல்ல, சொன்னா மட்டும் நீ என்ன அடங்கவா போற அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் சும்மா இருடான்னு கெஞ்சலா சொல்றாரு சோழன். புரோக்கர் வந்து வண்டியை நிறுத்தாதோ வந்துட்டாரு பாருங்கிறாரு பாண்டி. வாங்க நானு சோழன் கூப்பிட, சொல்லுங்கப்பா என்ன வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு அவரு சிரிச்சுக்கிட்டே வந்து நிக்க, என்னண்ணே 2 நிமிஷம் சொல்லி 20 நிமிஷம் கழிச்சு வர்றீங்க அப்படின்னு சோழன் கேட்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. சரி என்ன விஷயம் வர சொல்லியிருந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு பரபரப்பா கேட்கிறாரு அவரு. என்ன விஷயமா, நாங்க ஒரு 2-3 மாசமா எதுவும் கேட்கலன்னதும் எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குற விஷயத்தையே மறந்துட்டீங்க போலயே அப்படின்னு சோழன் கேட்க, ஏன்பா உங்க அண்ணனுக்கு எத்தனை பொண்ணை தான் காட்டுறது, பொண்ணுங்களுக்கே மேஸ்திரிய பிடிச்சாலும் உங்க வீட்டுல இருக்க ஆம்பளைங்களை பார்த்ததும் எல்லாரும் ஓடிடுறாங்க, அப்புறம் ஊருக்குள்ள சொல்ற கதையை கேட்டு மிச்சம் மீதி இருக்கவங்களும் ஓடிடுறாங்க, அதையும் மீறி 1-2 பேரை நான் கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றது அப்படின்னு புரோக்கர் கேட்க, இந்த பழைய கதையெல்லாம் வேண்டாம், எங்க வீடு இப்போ முன்ன மாதிரி கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குங்கிறாரு சோழன். தெரியும் அப்படின்னு புரோக்கர் சொல்ல, அவ்வளவு ஏன், இதோ பாண்டிக்கு கூட தான் பொண்ணு ரெடியா இருக்கு, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாதான் நானும் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டான், இப்ப உங்க வேலை என்னன்னா அண்ணனுக்கு ஒரு சூப்பரான பொண்ணா பார்த்து அதை ஓகே பண்றது மட்டும்தான், புரிஞ்சுதா அப்படின்னு சோழன் கேட்க, அவரு ஈன்னு சிரிச்சிட்டு தலையாட்டுறாரு. அண்ணே உங்களுக்கு கமிஷன்லாம் சரியா வந்துரும், நல்ல பொண்ணா மட்டும் பார்த்து சொல்லுங்கிறாரு பாண்டி. ஏன்பா எனக்கு இதை சொல்லணுமா, இப்பதானே சொல்லிருக்கீங்க, ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேங்கிறாரு புரோக்கர். இங்க பாருங்கண்ணா, அதுக்குன்னு பஞ்சாயத்து இழுக்கிற குடும்பமா பார்த்து சொல்லாதீங்க, நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல குடும்பமாவும் இருக்கணும் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமாமா நல்ல குடும்பமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சொல்லிட்டேன் பாத்துக்கோங்கிறாரு சோழன். அப்புறம் புரோக்கரும் பேசிட்டு இருக்க, இவங்க 3 பேரும் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா வானதியோட அண்ணன் வர்றாரு. இவங்க 3 பேரும் பேசுறத பார்த்துட்டு கடுப்பா முறைச்சிக்கிட்டே வர்றாரு. சரிப்பா அப்ப நான் வரேன்னு புரோக்கர் கிளம்ப, அண்ணனோட போட்டோ அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, வேற ஒன்னு எடுத்து கொடுக்கணுங்கிறாரு பாண்டி. அது வந்து பாண்டி அப்படின்னு சோழன் பேச ஆரம்பிக்க,
கிராஸ் பண்ற வானதியோட அண்ணனை பார்த்துடுறாரு. டேய் பாண்டி, அங்க பாரு உன்னோட மச்சான் அப்படின்னு சொல்ல பாண்டியை பார்த்துட்டு டேய் சும்மா இருடாங்கிறாரு. டேய் இருடா, ரோட்ல மச்சானை பார்த்துட்டு பேசலன்னா சும்மாவா இருக்கும், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தேவையில்லாம வேலையில போற ஓனர் எடுத்து காதுக்குள்ள விட்டுக்க போறாரு சோழன். காதுக்குள்ள மட்டும்தான் விட்டுக்க போறாரா இல்ல வீட்டுக்குள்ளேயே கலகம் பண்ண போறாங்களான்னு தெரியல. வசந்த் பேசாம போயிட்டு இருக்க. என்ன மச்சான், காயம்லாம் ஆறிடுச்சா? காயம் ஆறி தோள்பட்டையெல்லாம் ஏறிடுச்சு போலயே அப்படின்னு சோழன் கேட்க வசந்தும் திரும்பி வர்றாரு. ஏய் என்ன நக்கலா அப்படின்னு கேட்க ஐயோ சத்தியமா இல்லங்கிறாரு சோழன். என் தம்பியோட மச்சானாச்சே, உன் கை சரியில்லாம போச்சுன்னா நல்லா இருக்காதே, ஒரு அக்கறையில தான் சொன்னேங்கிறாரு சோழன். சும்மா நடிக்காதீங்கடா, போலீஸ வச்சு அவ என்ன மிரட்டுறா, இல்ல உங்க ஐடியா தானா? கண்டிப்பா அவளுக்கெல்லாம் இதெல்லாம் தோணி இருக்க வாய்ப்பே இல்ல, நீதான்டா சொல்லி கொடுத்திருப்ப. நீ அவளை வீட்டுல அன்னைக்கு கூட்டிட்டு வந்து விடும்போதே சந்தேகப்பட்டேன் நீயே தான் இருப்பேன்னு. இதோ பாரு, போலீஸ் வரட்டும், வேற யார் வேணா வரட்டும், உனக்கு என் தங்கச்சியை நான் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு வசந்த் பாண்டி கிட்ட. ஐயோ பயமா வருதுப்பா. பாண்டி நீயும் பயந்துட்ட தானே அப்படின்னு சோழன் கேட்க ஆமாமா நானும் பயந்துட்டேன், பயமா இருக்குதுப்பாங்கிறாரு பாண்டி. என்னடா எல்லாரும் சேர்ந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வசந்த் கேட்க ரெண்டு பேரும் கெக்கே விக்கேன்னு சிரிக்கிறாங்க. ஆமாண்டா, அது ஏன் ஏரியா தான், உன்னால என்னடா பண்ண முடியும்? நான் வானதியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்த ஜென்மத்துல அவதான் எனக்கு பொண்டாட்டி, நீ இல்ல அந்த ஆண்டவனே நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அண்ணன் கொடுத்த தைரியத்துல தேவையில்லாம பேசுறாரு பாண்டி. அப்படி சொல்டா பாண்டிங்கிறாரு சோழன். உடனே பாண்டிய தோளோட சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு என்னப்பா சொன்னது கேட்டுச்சா, ஓகே தானே இப்போங்கிறாரு சோழன். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னால என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுடா அப்படின்னு வசந்த் சொல்ல, அப்ப ரொம்ப சிம்பிள், எப்படா சாக போறேன்னு கேக்குறாரு சோழன். ஏய் அப்படின்னு வசந்த் கோவத்தோட பாய ரெண்டு பேரும் வசந்த பிடிக்கிறாங்க. பாண்டி ஒரு அறை கொடுக்க வசந்த் சுருண்டு விழுந்துடுறாரு. வாங்க நாடி பத்தலையா, மரியாதையா ஓடி போயிரு, நானும் அடிச்சு ஆஸ்பத்திரியில தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பாண்டி சொல்ல சூப்பர்டா பாண்டின்னு பாக்குறாரு சோழன். ஏய் எல்லாம் உனக்கு சாதகமா நடக்குதுங்கிற திமிர்ல தானே ஆடுற, வானதி இன்னும் எங்க வீட்டுல தான் இருக்கிறா, அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம், சீக்கிரமா அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா, இதை என் சவாலாவே வச்சுக்கோ அப்படின்னு வசந்த் சொல்ல, உன் வீட்டுல வானதி இருக்கட்டும்னு சொல்லி கொண்டு வந்து விட்டதே நான் தான்டா ராஜா, நான் நினைச்சா அவளை எப்ப வேணும்னாலும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணவும் முடியும், தேவையில்லாம அசிங்கப்படாம நான் தான் உன் தங்கச்சியோட புருஷங்கிறத உன் மனசளவுல ஏத்துக்க முயற்சி பண்ண அப்படின்னு பாண்டியன் வசந்தோட தோல்ல கைய போட்டு சட்ட காலர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டே சொல்றாரு. உன்னை அடிக்கிற வேலையாவது எனக்கு மிச்சமாகும்னு பாண்டி சொல்ல, இவ்வளவு திமிர் இல்ல உனக்கு, எல்லாம் அவ கொடுக்கற தைரியம் தானே, இப்ப சொல்றேன்டா கூடிய சீக்கிரம் வானதிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறோம், அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்ல, அதுவரையிலும் அமைதியா நின்று இருக்க சோழன். ஏய் டேய் என்னடா அவன் சவால்லாம் விட்டு காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ப்ரோ எங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலைலாம் இருக்கு, நாங்க ஏதோ நீங்க போயிட்டு இருந்தீங்களே கூப்பிட்டு வச்சு பேசுவோமேனு தான் பேசினோம், நாங்க இப்ப கிளம்புறோம், ஃப்ரீ டைம்ல சொல்றோம், அப்ப வந்து சவாலை கண்டினியூ பண்ணுங்க ஓகேவா, இப்ப எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, வண்டியா வண்டி எடுங்கிறாரு சோழன். யூ கேரி ஆன், கோ கோ அப்படின்னு சோழன் ரெண்டாவது நடேசனா மாறிக்கிட்டு இருக்க பாண்டியன் சிரிப்போட வந்து வண்டி எடுக்கிறாரு. எடு வண்டி எடுன்னு அவரு சீட்டை தட்டிட்டு ஏறி உட்கார வசந்த் வன்மத்தோட பாத்துட்டு இருக்காரு. ப்ரோ நீங்க வாக்கிங்க கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறாரு. போறவங்க முதுகையை பார்த்துக்கிட்டு வானதிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவனுங்க அடங்குவானுங்க, இல்லைன்னா இதே மாதிரி ஏதாவது நக்கல் பண்ணிக்கினே தான் இருப்பானுங்க அப்படின்னு எரிச்சலோட பார்த்துட்டு நிற்கிறாரு வசந்த். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.